பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. தொழுகையுடைய அர்கான், வாஜிபாத், சுனன், அதாவது தொழுகையுடைய தூண்கள். அர்கான் என்று சொன்னால் தூண்கள். வாஜிபாத் கடமைகள், கட்டாயமானவை. சுனன் சுன்னத்துகள். இதுதான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்வில் நம்ம படிக்க இருக்கிறோம். முதல்ல ஒரு தொழுகைங்கிறது பரிபூர்ணமாக ஆவதுங்கிறது, தொழுகையுடைய அர்கானும் வாஜிபாத்தும் கடமைகளும் சுன்னத்துகளும் அதிலே இருக்கும்போது பரிபூர்ணமான தொழுகையாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இது எல்லாமே இருந்தது. ஆகவே தான் தொழுகை சம்பந்தமான ஆதாரங்களை நாம் படிக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல்கள் பலதை பார்க்கும்போது அதில் எல்லாமே இருக்குது. அப்போ கட்டாயமாக ஒரு தொழுகை அல்லாஹ்வோட ஏற்கப்படுவதற்கான அந்த தொழுகையின் தூண்களாக இருக்கக்கூடிய அர்கானும் அதில் இருந்தது. அது மட்டுமல்ல, வாஜிபாத் சுன்னத்துகள் எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில் இருந்தது. பொதுவாக இந்த தொழுகையுடைய அர்கானையும் வாஜிபாத் கடமைகளையும் சுன்னத்துகளையும் வார்த்தைகளாக செயல்களாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைங்கிறது வார்த்தை செயல்கள் ரெண்டும் சேர்ந்ததுதான் தொழுகை. மின தக்பீரி இல தஸ்லீம், தக்பீரிலிருந்து அல்லாஹு அக்பர் இது வார்த்தை. இல தஸ்லீம் சலாம் சொல்லும் வரை தொழுகை. அப்போ வெறும் வார்த்தையோடு இருக்கான இல்லை, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன பிறகு, தக்பீர் தஹ்ரீமா அது சொன்ன பிறகு அடுத்து கைகளை கட்டுவது, பிறகு ஓதுவது, வார்த்தைகளால் ஓதுதல் கிராஅத், பிறகு அடுத்தடுத்த நிலைகள், ருக்கு ஒரு செயல், குனிவது, கியாம் நிற்பது, பிறகு சுஜூத் செயல்கள். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகளாலும் செயல்களாலும் தான் தொழுகை இருக்கு. அப்போ இதில் தூண்களாக கடமைகளாக, அதாவது வாஜிபாத்துகளாக சுன்னத்துகளாக இருக்கக்கூடியவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்கிறோம். இதில் முதல்ல அர்கானுக்கும் வாஜிபாத்துக்கும் என்ன வித்தியாசம், சுன்னத்துகளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மூன்றுக்குமான வேறுபாடுகளை நாம் தெரிஞ்சுக்கணும். முதல் அர்கான் அப்படின்னா தூண்கள்னு சொல்கிறோம். ருக்குன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து அது அதனுடைய பன்மை தான் அர்கான். ருக்குன்னா தூண். எதன் மீது ஒன்று கட்டப்பட்டு நிற்கிறதோ, எது மற்றதை தாங்கி நிற்குமோ, எது இல்லாமல் மற்றதெல்லாம் இல்லாமல் போய்விடுமோ அதைத்தான் ருக்குன் என்று சொல்லப்படும். அப்போ தொழுகைக்கான அர்கான் அப்படிங்கிறது இன்னென்ன இந்த விஷயங்கள் இல்லைன்னா தொழுகை இல்லை, அதான். வாஜிபாத் கடமைகள், அதை ஃபர்துகள்னு சொல்லலாம் அல்லது வாஜிபுகள்னு சொல்லலாம், கட்டாயமானவை. சரி, இந்த அர்கானுக்கும் வாஜிபாத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அர்கான் என்பவை ஒருவர் ஏதாவது ஒன்றை தொழுகையில் அவர் அதை வீணாக்குவது, அதை அவர் வேண்டுமென்றே செய்தாலும் சரி அல்ல மறதியில் விட்டாலும் சரி, அந்த தொழுகை முழுக்க வீணாகிவிடும், அந்த ரக்காத் வீணாகிவிடும். அவர் அந்த தொழுகை திரும்ப முழுக்க தொழ வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் வேண்டுமென்றோ மறதியினாலோ விடக்கூடிய சில விஷயங்கள் அது முழுக்க தொழுகையை வீணாக்கி விட்டது என்ற இடத்துல அந்த அந்தஸ்துல இருக்கக்கூடியவை தான் அர்கான். வாஜிபாத் என்னன்னா, ஏதாவது ஒன்றை ஒருத்தர் விட்டு விட்டார், தொழுகை வீணாகும் தான், ஆனால் அது மறதியால் விடப்பட்டதாக இருந்து அப்படித்தான் அவர் விட்டு விட்டார் என்றால், அவர் அந்த மறதிக்காக உள்ள சஜிதா சஹ்வ், மறதிக்காக சஜிதா செய்து விட்டால் அந்த தொழுகை நிறைவேறிவிடும். இந்த வகையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம வாஜிபாத் என்று சொல்லுவோம், கடமைகள். அந்த கடமை விட்டால் தொழுகை வீணாகும். ஆனால் அவர் ஏன் விட்டார்? வேண்டுமென்றே விடலை, மறதியிலே விட்டு விட்டார்.
ஆனால் வேண்டுமென்றே விட்டால், மறதியிலும் விட்டால் வீணாகக்கூடிய விஷயங்களை தான் அர்கான்ல பார்ப்போம். ஆனால் ஒருத்தர் வேண்டுமென்றே விடலை, ஆனால் மறதியில் நடந்துருச்சு அது, ஆனால் அதுக்கு சஜிதா சஹூ செய்துட்டார் அப்படின்னா அந்த தொழுகை கூடிவிடும். இந்த மாதிரியான வகையெல்லாம் நாம் வாஜிபாத்துன்னு பார்ப்போம். மூன்றாவது சுன்னத்துகள் அப்படிங்கிறது, ஒருத்தர் வேண்டுமென்றே விட்டாலும் சரி அல்ல மறதியில விட்டாலும் சரி தொழுகை வீணாகாது. நன்மை வேண்டாம், குறையும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட அந்த சுன்னத்தை செய்தால் அதற்கும் கூடுதல் நன்மை கிடைச்சிருக்கும். ஆனால் அவர் அதை விட்டார், அதனால் தொழுகை அல்லாஹ் ஏற்க மாட்டான்னு சொல்ல மாட்டோம், தொழுகை பாத்தில் வீணாகி விட்டதுன்னு சொல்ல மாட்டோம். அவர் வேண்டுமென்றே விடலாம். அப்படிங்கிற வகையிலேயே இருக்கக்கூடிய வேண்டுமென்றோ அல்ல மறதியினாலோ விட்ட விஷயங்கள், அந்த விட்ட விஷயங்களால தொழுகை பாதிக்காது அப்படிங்கிற வகையில் உள்ள விஷயங்களை தான் நாம சுன்னத்துகள் என்று சொல்வோம். அந்த சுன்னத்துகள் என்னென்னங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்போ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியவை என்ன? இது எல்லாமே சேர்ந்துதான் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எப்படி தொழுவதாக நீங்கள் பார்த்தீர்களோ அப்படியே நீங்களும் தொழுங்கள். அப்போ இதுல ரசூல்லா தொழுகை முறையில பார்க்கும்போது எல்லாமே அடங்கும். அதுல அர்கானும் இருந்தது, வாஜிபாத்தும் இருந்தது, சுன்னத்துகளும் இருந்தது. ஏன்னா சுன்னத்துகள் ரசூல்லா செய்யாம ஒன்றை நம்ம சுன்னத்துகள் ஒன்று எடுக்க முடியாது இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறையிலிருந்து தான் நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை பரிபூர்ணமாக இருந்தது. அந்த பரிபூர்ண தொழுகையை அடைவதுதான் சுன்னத்துகளையும் அதுல சிறந்த முறையில் செய்யறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ் மாலிக் இப்னு உவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய புகாரில 605வது ஹதீஸாக இடம்பெறும்.